இருக்கும் வந்து நீங்கள் வந்து சும்மா சொல்லிடலாம். யாரும் வந்து இங்கே வந்து யாரோ தவ நிலையிலையோ இல்லை முனிவர் நிலையிலையோ கிடையாது வந்து. அவர் இந்த சினிமாவை திறந்து போயிட்டார், கார் ரேஸ்க்குள்ளே போயிட்டார், அவர் வந்து பெரிய ப்ரொமோஷனுக்கு வரல, அவர் அதை பற்றிலாம் கவலை கிடையாதுங்க, நடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடணும்னா அதை தாண்டி வந்து அவருடைய நண்பரும் சக நடிகரும் போட்டியாளருமான விஜய் ஒரு பக்கம் தாவேகானுடைய நேஷனல் லெவலில் நேஷனல் பாலிடிக்ஸில் நேஷனல் மீடியாவில் பேசுகிற அளவுக்கு அவர் எங்கேயே போயிட்டார் ஒரு பக்கம். அவருக்கே கூட இவருக்கே கூட அஜித்துக்கே கூட இருக்கும், என்னையா ஒரு 250 கோடி ரூபா வாங்குற ஒரு ஹீரோ வந்து அதை வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும்னு. இப்போ அந்த இடம் வெற்றிடமாக இருக்குது. இப்போ நாம தான் அப்படின்ற பொழுது இறங்கி அடிப்போம் வாங்க. எவ்வளோ ஒரு மாறுதலுக்கு தானே இப்படி படம் பண்ணியிருக்கிறோம், இப்படி ஒரு ஃபேன்ஸுக்காக படம் பண்ணுவோம், எப்படி அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு. அதெல்லாம் இல்லை சார். புகழுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாதவர்கள் யாருமே கிடையாது. நான் அஜித் மட்டும் சொல்லாது, அது இருக்க தான் செய்யும். இல்லைன்னா வந்து என்ன வந்து நம்ம என்ன வந்து முற்றும் துணிந்த முனையோர் நிலையில் இருக்கிறாங்க வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆசை பேராசை ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். இவருக்கு ஆசையாக இருக்கலாம், பேராசை எல்லாமே வந்து. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இறங்கி தான் பார்ப்போம். இந்த இடத்துல நாம் தான் சினிமாவுக்குள்ளே சோலோவாக வந்து அந்த இடத்தை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாறிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கார் வந்து.